Hello guys, welcome to our Misty Academy for TNPC. In this channel, we are discussing about the crocodile. Okay, in the poem in the poem in the book sixth book 6th book term 2. In the poem வந்து நம்ம நியூ சிலபஸ்ல எத்தனாவது டைட்டில் இருக்குன்னா வந்து செகண்ட் டைட்டில். ஓகே, செகண்ட் டாபிக் தான் வந்து இந்த crocodile. ஓகே, இந்த போம் பத்தி ஒரு ஜிஸ்ட் ஏன்னா வந்து இந்த crocodile வந்து எப்படிப்பட்ட crocodile, எதுக்காக வந்து இது இவ்வளோ அழகா தன்னை மெயின்டைன் பண்ணிக்குது, எவ்வளோ அழகா வந்து போஸ் கொடுக்குது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுது அப்படின்றது வந்து இந்த போம் வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க இந்த போயட். யாருன்னா வந்து லூயிஸ் கரோல். ஓகே, இந்த லூயிஸ் கரோல் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போம் பார்த்து முடிச்சிருவோம். ஓகே, how doth the little crocodile improve his shiny tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spread his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. இந்த poem வந்து ரெண்டு லைனா பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கிளியராவே புரியும். How doth, actually doth என்றது வந்து old in English, டஸ்ன்றது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றோம். ஓல்ட் இங்கிலீஷ்ல வந்து டஸ்க்கு டத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? How does the little crocodile improve his shining tail? அதாவது எப்படி இந்த crocodile வந்து தன்னோட அழகான இந்த குட்டி crocodile வந்து எப்படி தன்னோட டைல வந்து அழகா ஷைனியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு ஷைனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து poet வந்து சொல்றாரு. And pour the water of the Nile on every golden scale. எப்படி வந்து அந்த ஷைனியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குன்னா, நைல் நதியில இருக்கிற தண்ணி இருக்குல்ல, தண்ணி எடுத்து தன்னோட கோல்டன் ஸ்கேல், அதாவது இது வந்து ஸ்கேல் செதில் தான் வந்து ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த செதில் மேல ஒவ்வொரு செதில் மேலையும் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், ஓகே, ஒவ்வொரு செதில் மேலேயும் வந்து அந்த நைல் நதி இருக்க தண்ணியை ஊத்தி அதை ரொம்ப ஷைனி ஆக்கிட்டு இருக்கு, ஷைனிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. How cheerful he seems to grin. எப்படி அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான், பார்க்க ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். கிரின்னா வந்து ஸ்மைல்னு அர்த்தம். ஓகேவா? கிரின்னா ஸ்மைல், சியர்ஃபுல்லா வந்து ஹாப்பினஸ். எவ்வளவு ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான் இவன் அப்படின்ற சொல்றாங்க. crocodile வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டான வியூல பார்த்தா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும். அது வந்து சொல்றாரு. ஓகேவா? எப்படி அழகா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான், சியர்ஃபுல்லா இருக்கான், ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. How neatly spread his claws வந்து நைஸ்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, அழகா வந்து இது வந்து விரிச்சு இருக்கு பாத்தீங்களா, அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கு. அதை பார்த்துட்டு சொல்றாங்க how neatly spread his claws நைஸ். ஓகேவா? எவ்வளவு அழகா வந்து இது வந்து தன்னோட நகத்தை வந்து படர்த்தி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக வந்து அப்படி பண்ணிருக்குன்னா, கீழே இருக்க ரெண்டு லைன் அதுக்கு ஆன்சர். And welcomes little fishes in with gently smiling jaws. இது வந்து லிட்டில் ஃபிஷ் வெல்கம் பண்ணதான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் crocodile வந்து ஃபிஷஸ் வந்து சாப்பிடும். ஆமாவா? அந்த லிட்டில் ஃபிஷஸ் எல்லாம் வெல்கம் பண்ணதான் வந்து இந்த மாதிரி ஸ்மைலிங் ஜாஸ் வச்சு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியே காட்டிட்டு இருந்துக்கு. ஓகேவா? welcomes little fishes in with gently smiling jaws. ஓகே, இப்ப வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளவு கன்னிங்கான ஒரு crocodile அப்படின்றது வந்து இந்த போம்ல போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுனா வந்து லிட்டில் crocodile. நாம வந்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் லிட்டில் பாய் ராஜ் அப்படின்னு பார்த்தோமா, இங்கேயும் அதே பாருங்க லிட்டில் crocodile அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த லிட்டில் crocodile வந்திருக்குன்னா இது வந்து எபிதர்ட். நான் சொன்ன மாதிரி adjective வந்துச்சு அண்ட் நவுனும் வந்திருக்கு. அப்படின்றப்ப வந்து இது என்னது, நவுனும் வந்திருக்கு. அதாவது crocodileன்றது நவுன், adjective வந்து லிட்டில். ஓகேவா? crocodile எக்ஸ்பிரஸ் பண்ணுது. crocodile இப்படிப்பட்ட crocodile, இது ரொம்ப குட்டியான crocodile அப்படின்னு வந்து crocodile எக்ஸ்பிரஸ் பண்றதுனால இது வந்து adjective. ஓகே, இது என்னது, noun. crocodileன்றது noun அப்படின்றதுனா adjective plus noun
in poem is epithod. ஓகேவா? ஓகே ஓகே, இங்க பாருங்களா, இது இந்த லைனை பாருங்க. and pour the water of the nail, and pour the water of the nail. ஏன் வந்து இதுல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிருக்குல்ல, pour the water of the nail. நெயில் அது இருக்க தண்ணி எடுத்து போட்டு கிளீன் பண்ணி அவ்வளோ ஷைனியா அந்த கோல்டன் ஸ்கேல வந்து பாத்துக்குது, இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு, ஷைனியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இதுல வந்து இந்த போயட்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அப்படியே நெயில் வந்து இருக்க தண்ணி வச்சு அழகா வந்து போர் பண்ணி ஊத்தி கிளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கு, பாத்துக்குது அப்படின்றது வந்து இந்த லைன் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றதுனால இது வந்து ஹைப்பர்போல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. how cheerful he seems to grin. இங்க பாருங்க, how cheerful. cheerful-ஆ யார் இருப்பாங்க? ஹாப்பியா மனுஷனும் இருப்பாங்க, மிருகங்களும் இருக்கும். ஏன்னா நல்ல உணவு கிடைச்சா மிருகங்களும் ஹாப்பியா தான் இருக்கும். இங்க ஹீன் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஹீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீ வந்து இந்த crocodile என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பர்சனோட ஆட்ரிபியூட் கொடுத்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? இந்த பர்சனோட ஆட்ரிபியூட் கொடுத்து இங்க இவன் பார்க்க எவ்வளவு ஹாப்பியா எவ்வளவு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து இது வந்து இவன் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இது வந்து பர்சனோட ஆட்ரிபியூட் கொடுத்திருக்கனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? ஓகே, how neatly spread his class, இதுல எதுவும் இல்ல. how and he அப்படி வராது. ஓகே ஓகே ஓகே, and welcomes little fishes. இங்க பாருங்க, அதே welcomes little fishes இது noun, இது adjective. ஓகேவா? இங்க வந்து little fishes வெல்கம் பண்றதுனால வந்து இது வந்து என்னது epithod. ஓகே, இங்க பாருங்க, welcomes little fish. வெல்கம் பண்றது யாரோட ஆட்ரிபியூட்? வெல்கம் பண்றது வந்து ஹியூமன்ஸோட ஆட்ரிபியூட். ஆமாவா? இது வெல்கம் பண்றது யாரோட ஆட்ரிபியூட்? ஹியூமன்ஸோட ஆட்ரிபியூட். சோ இது வந்து என்னன்னா, இது வந்து என்ன சொல்லலாம் நம்ம இந்த லைன்ஸ், and welcomes little fishes. வெல்கம் பண்றது யாரோட ஆட்ரிபியூட்? ஹியூமனோட ஆட்ரிபியூட். சோ இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன், பர்சனோட ஆட்ரிபியூட் சொல்லலாம், இது பர்சானிஃபிகேஷன். ஓகே, with gently smiling jaws, அதுவும் பர்சானிஃபிகேஷன் தான். gently smiling jaws, ஸ்மைல் பண்ணிட்டு ஜாஸ் வச்சிருக்கிறது யாருன்னா வந்து பர்சனோட ஆட்ரிபியூட். ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறது யாரோட பிஹேவியர்? இட்ஸ் a person behavior. சோ இதனால வந்து இந்த பர்சனோட பர்சானிஃபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா இந்த வீடியோவை திருப்பி ரீகேப் போட்டு பாருங்க, கிளீனா புரியும். இப்போ வந்து என்னன்னா, இந்த ஆத்தரோட ஓகே, இந்த ஆத்தரை பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த போம் எழுதின ஆத்தர் யாருன்னா வந்து லூயிஸ் கரோல். ஓகே, கேரோல். இந்த லூயிஸ் கேரோல் யாருன்னா வந்து was an English writer. Okay, he's an English writer, not a poet. Okay, English writer, English poet, English author, அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சுக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்தா லூயிஸ் கரோல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். ஏன்னா புக்ல இங்கிலீஷ் ரைட்டர் தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து இங்கிலீஷ் ரைட்டர்னே நீங்க வந்து ஆப்ஷன்ல இருந்தா அது போறது பெஸ்ட். ஓகே, his most famous book in Alice in Wonderland. நீங்க பாருங்க, இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் வந்து நம்ம எப்போ இருந்து நம்ம பாக்குறோம். ஆமாவா? இது மூவிஸாவும் இருக்கு, அண்ட் இது வந்து நம்ம சின்ன வயசுல இது வந்து சம்மரியா கொடுத்திருக்காங்க, ப்ரோஸா கொடுத்திருக்காங்க. இப்போவும் ஸ்டில் இப்பயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ல இருக்கிற போம் தான் வந்து இந்த போம் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. this poem appears in it. இந்த போம் வந்து எதுல வந்து இருந்திருக்குன்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் இந்த புக்ல தான் வந்து இந்த போம் வந்து இருந்திருக்கு. இதுல இருந்தா இந்த போம் எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, let's move to the glossary. Okay, death நான் சொன்ன பாத்தீங்களா, deathனா என்னன்னு சொல்ல பாத்தீங்களா? death an expressed of the old English of dust. dustோட old word தான், old English word தான் வந்து death. improve to better become then. improveனா வந்து to better become before, better than before. Okay, improve na to become
பெட்டர் தென் பிஃபோர். நம்ம முன்னாடி விட நம்ம வந்து இப்போ வந்து பெட்டரா ஆயிட்டு இருக்கோம், இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும், பெட்டர் ஆயிட்டே இருக்கும்னா அது வந்து இம்ப்ரூவ் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் ஓகேவா. சியர்ஃபுல் என்னன்னா வந்து ஹாப்பினஸ். சியர்ஃபுல்னா ஹாப்பினஸ். ஜென்டிலினா வந்து சாஃப்ட்லி, மைல்ட்லி இந்த மாதிரி எது வேணா கொடுத்துருக்கலாம். ஓகே ஓகே. இங்க டூ யூ நோ பார்ட் இருக்கு பாருங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இது வந்து டஃபா வைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல இருந்து கேட்டு விட்டுருவாங்க, நம்ம இது கண்டுக்காம விட்டுருவோம். ஆமாவா. இப்போ ஓகே நம்ம பார்க்கலாம். மெட்ராஸ் Crocodile Bank is one of the largest reptile zoo in world. One of the largest reptile zoo in the world. Okay. Madras Crocodile Bank. Maybe in the Madras Crocodile Bank எடுத்துட்டு Madras Crocodile Bank இல்ல Madras Birds Bank அப்படின்னு வைக்கலாம், இல்ல Madras Fire Bank அப்படின்னு வைக்கலாம், Madras Lion Bank அப்படின்னு வைக்கலாம். லயனுக்கு நம்ம வந்து இங்க அதுல மட்டும் தான் இருக்கு லயன். ஆமாவா. இங்க வந்து crocodile bank கிளியரா பாத்துக்கணும். மெட்ராஸ் crocodile bank இது வந்து largest reptile zoo in the world. ஓகேங்களா. it's a shelter for a native wild and secure nesting beach of the olive red title. இந்த olive red title எங்க சாரி டர்ட்டில் எங்க இருக்குன்னா வந்து நம்மளோட ப்ரோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட ப்ரோஸ்ல வந்து இந்த ஆலிவ் ரெட் லே பத்தி நம்ம படிப்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டர்ட்டில் ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சு போச்சு. ஓகே, என்டேஞ்சர் ஸ்பீஷிஸா இருக்கு. இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பீச்சஸ்லாம் வந்து நெஸ்டிங் டைம் வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் பீச்சஸ்ல வந்து நெஸ்டிங் பண்றது எதுனா வந்து ஆலிவ் ரெட் டர்ட்டில் மட்டும் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸும் கூட. இதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸும் நம்மளுக்கு வந்து இது இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஜிஎஸ்சியும் சரி ஜெனரல் இங்கிலீஷும் சரி இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைட்டிலா இருக்கும். ஓகே, இட் இஸ் நான் அதையும் எடுக்கிறேன். அந்த டர்ட்டில்ஸ் பத்தின ப்ரோஸும் வந்து எடுக்கிறேன். இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவலம் இன் சென்னை. ஓகே, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவலம் இன் சென்னை. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருந்தா ஒரு பாஸ் ஆகணும் ஒரு தாட் இருந்துச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஓகே, எது கோர் ஏரியா, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நாம வந்து ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு 100% கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணாதான் அங்க போய் நம்ம 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட அனலைசேஷன் வந்து கேட்குவாங்க. ஸோ நம்ம அது ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் போட்டு நெக்ஸ்ட் டஃப்பான ஏரியாக்கு நம்மளுக்கு தோணும் டஃப்பான ஏரியாக்கு வந்து நிறைய டைம் கொடுக்கறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இது வந்து நீங்க இந்த மெத்தட்ஸ் வந்து அதிகமாக நீங்க யூஸ் பண்ணணும். எது கோர் ஏரியான்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் போலாம். என்ன இருக்கு நெக்ஸ்ட்? ஓகே, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? கிளாஸ், ஜாஸ், கிளாஸ், ஜாஸ் அப்படின்னு முடியுதா? அப்ப வந்து பாஸ், ஓகேவா? காஸ், இதெல்லாம் வருதா? சோ வந்து இதெல்லாம் வந்து இதுல வந்துரும். கிரின், இன், ஓகே, இங்க பாருங்க டின் இருக்கா, அப்புறம் டின் இருக்கா, ஓகே. கோல்டன் சாரி crocodile nail, crocodile nail, nailனா இங்க பாருங்க ஃபைல், வைல், ஓகே. இங்க பாருங்க டெய்ல், கேல் அப்படின்னு வச்சுருக்காங்க. நெயில், நெயில், ஓகே வருதா? இப்படிதான் நம்ம பார்த்து எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர். இந்த லைன் கொடுத்து இதுக்கு என்ன மீனிங், இல்ல யார் ஆத்தர், இதை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்ல இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். இங்க வந்து ஹி அப்படின்றது யார் ரெஃபர் பண்றாங்க? நம்ம என்ன சொன்னல, ஹீன்றது ஹி என்ற வார்த்தை வந்து யார ரெஃபர் பண்றதுன்னா crocodile தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா?
ஓகே, இங்க பாருங்களேன், செகண்ட் லைன் பாருங்களேன். And pour the water of the Nile. What does the Nile refers to? இங்க வந்து நைல் ரெஃபர் பண்றது நைல் நதியை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, நைல் நதியை ரெஃபர் பண்ணுது, ரிவர். ஓகேவா, ரிவர் தான் வந்து இது வந்து ரெஃபர் பண்றதுனால இது வந்து ரிவர் நம்ம கொடுத்துக்கலாம். சாரி, இங்க என்ன எழுத முடியல, அதனால வந்து அப்படி எழுதுனேன். நீங்க கிளியரா எழுதிக்கோங்க, இது வந்து ரிவர். ஓகே, இங்க வேர் இஸ் இட்? அந்த ரிவர் எங்க இருக்குப்பா? எஜிப்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இது வந்து எங்க இருக்கு? எஜிப்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? தேர்ட் ஒன் பாருங்க. And welcomes little fishes with gently smiling jaws. Who welcomes the fishes? Why? ஏன் வந்து fishes அதை வெல்கம் பண்ணுது? ஏன்னா பசிக்குது, அது சாப்பிடணும். ஆமாவா, அதனால வந்து அது வெல்கம் பண்ணுது. Why? ஏன்னா அது பசிக்கு, ஹங்கிரி. Okay, which line tells you that the crocodile is hungry? எந்த லைன் வந்து crocodile வந்து ஹங்கிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னா, ரெண்டு லைனுமே தான் சொல்லுது. And welcomes little fishes in. ஆனா ரெண்டு லைனுமே சொல்லுது. ஆனா இங்க பாருங்களேன், and welcomes little fishes இருக்கா with gently smiling jaws. ஓகே, இந்த ரெண்டு லைனுமே கிளியரா சொல்லுது. இது வந்து நல்லா பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுல வந்து ரெண்டு லைனுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு லைனுமே தான் சொல்லுது. ஓகே, தனித்தனியா பிரிச்சு பார்த்தா அது மீனிங்கே வராது. சோ ரெண்டு லைனுமே தான் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போனீங்கன்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் ரைட்டிங். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே गाइस, இது வந்து முடிஞ்சது. இந்த போம் வந்து முடிஞ்சது. இது வந்து ரொம்ப ஈஸியான போம் தான். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட், இதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது ரொம்ப சின்ன போயம். ஓகே, நீங்க ஒரு டைம் ரீட் விட்டாவே உங்களுக்கு புரியும். நல்லா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு 15 questions இதுல இருந்து கேட்கப்படும். ஏன்னா புக்ல இருந்தா கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த புக்ல இருந்து கொஸ்டின் கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். தெளிவா கிளியரா இது ஒரு கொஸ்டின் நம்ம விட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மனசாசி நம்ம வந்து எப்படி நீ இந்த ஈஸியான கொஸ்டின் விட்ட அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். தெரியாத கொஸ்டின் விட்டா கூட பரவாயில்ல, தெரிஞ்ச கொஸ்டினை விடவே கூடாது. சோ தயவு செஞ்சு கிளியரா எல்லாமே நீட்டா படிங்க. இந்த 2025ல Group 2 வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்க தைரியமா உட்கார்ந்து படிங்க. ஓகே ஓகே guys, thank you for watching, keep supporting us. ஏதாச்சும் குறைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thank you for watching, keep supporting. Thank you.